உங்ககிட்ட இப்போ ஒரு 15 கேள்விகள் கேட்க போறேன். அதற்கு ஆம் இல்லை அப்படின்னு தான் பதிலளிக்க போறீங்க. ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. இந்த 15 கேள்விகளுக்கு நீங்க பதிலளிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கோப குணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிறிய சுய பரிசோதனை முயற்சி தான். இதை வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ முயற்சி செஞ்சு பாருங்க. உங்ககிட்ட என்னென்ன விஷயங்களை மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கேள்வி 1, எளிதில் எரிச்சல் அடைபவர்களா நீங்கள்? கேள்வி 2, அனைவரும் உங்கள் கட்டளையின்படி நடக்க வேண்டும் என்று நினைப்பவரா நீங்கள்? கேள்வி 3, அப்படி உங்களுடைய கட்டளையின்படி யாராவது நடக்கவில்லை என்றால் கோபம் கொள்பவரா நீங்கள்? கேள்வி 4, முரட்டுத்தனமாக நடந்து கொள்பவரா நீங்கள்? கேள்வி 5, ஆக்ரோஷத்துடன் நடந்து கொள்பவரா நீங்கள்? கேள்வி 6, எளிதில் உணர்ச்சி வசப்படுபவரா நீங்கள்? கேள்வி 7, எளிதில் நிதானம் இழப்பவரா நீங்கள்? கேள்வி 8, பிறருடன் விவாதம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவரா நீங்கள்? கேள்வி 9, பிறருடன் சண்டையிட வேண்டும் என்று எண்ணுபவரா நீங்கள்? கேள்வி 10, சிடுசிடுப்புடன் இருப்பவரா நீங்கள்? கேள்வி 11, பிறர் உங்கள் பேச்சை கேட்காவிட்டால் உரத்த குரலில் கத்துபவரா நீங்கள்? கேள்வி 12, பிறரை அவமதித்து பேசுவதில் மகிழ்ச்சி கொள்பவரா நீங்கள்? கேள்வி 13, பிறர் மனம் புண்படும்படி மோசமான வார்த்தைகளை பேசுபவரா நீங்கள்? கேள்வி 14, பிடிவாதமாக நடந்து கொள்பவரா நீங்கள்? கேள்வி 15, பிறரை அடக்கி அதிகாரத்துடன் நடந்து கொள்ள விரும்புபவரா நீங்கள்? உங்களை பத்தி உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். இந்த 15 கேள்விகளுக்கும் ஆம் இல்லைன்னு பதிலளிச்சு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. இதை பத்தின ஏதாவது குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த ஆம் இல்லைன்னு பதிலளித்ததை ஒரு புகைப்படம் மட்டும் எடுத்து நம்முடைய தமிழ் தாட்ஸ் வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களுக்காக பகிர்றேன்.